சின்ஃபுல்னஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, தேவனுக்கு எதிராகவே செயல்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு யார் சோர்ஸோ, உங்களை ஒருத்தர் கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து உங்களை உருவாக்கிக்கிட்டு இருப்பார், அவர் அடி வயிற்றுலேயே என்ன செய்வீங்க? மிதிப்பீங்க. உங்களுக்கு ஒருத்தர் நல்லது செய்வார், அவரே என்ன செய்வீங்க? குத்துவோம். அதனால தான் சாமி சொன்னார், நன்மை செய்கிறதில் என்ன செய்யாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா நீ நன்மை செஞ்சா அவன் என்ன செய்வான்? உனக்கு தீமை தான் செய்வான். ஏன்னா அதான் நேச்சர், ஃபாலன் நேச்சர். உண்மை சொன்னீங்கன்னா கேள்வியாக கேட்பான். பொன்னுண்டு சோப்பு மேலே ரின் ராப்பரை கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கோ. ஐயோ 15 ரூபா சோப்பு 3 ரூபாய்க்கு கொடுக்கிய, உங்களை போல் யாரும் உண்டா? திருட்டு பயில பார்த்து சொல்லுவாங்க, உங்களை போல் யாரும் உண்டோ. அதான் ஃபாலன் நேச்சர், அதான் ஃபாலன் நேச்சர். ஆமாம். அம்மா உனக்கு சோர்ஸ்னா அம்மாவுக்கு என்ன இருக்கும்? ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அப்போ ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, உனக்கு 1 லட்ச ரூபா தாரேங்கிற மாதிரி இங்கே 1 லட்ச ரூபா இருக்கான்னு அந்த அம்மா என்ன செஞ்சிடான்? பார்த்துட்டு தான் சொல்லும். ஏன்னா அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? எப்படியாவது என் பிள்ளைக்கு 1 லட்ச ரூபா கொடுக்கணுங்கிறது தான் இன்டென்ஷன். தேவனுக்கும் அதான் இன்டென்ஷன். ஆனால் இந்த 1 லட்சத்தை கொடுத்தா இந்த அம்மா சரியாக பயன்படுத்துமா அப்படிங்கிறத ரெஸ்பான்சிபிள் ஃபெல்லோஸ் என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. இர்ரெஸ்பான்சிபிள் என்ன செய்வாங்க? 1 லட்சம் என்ன, 5 லட்சம் வாங்கிக்கோப்பா சித்தி, அதுக்காக தான் என்ன செய்கிறேன், உயிரோடையா இருக்கேன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஃபாலன் நேச்சர் விழுந்துடும்.